இன்னைக்கு நாம டீச்சர் கிட்ட பேசும்போது, ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது, கிளாஸ்ல பேசும்போது பயன்படுத்துற 30 ஈஸி இங்கிலீஷ் சென்டென்ஸ தான் கத்துக்க போறோம். அது கூட 2 வேரியேஷன், ரியல் லைஃப் கான்வர்சேஷன், ரோல் பிளே பிராக்டிஸும் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நம்ம 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் டே 5. லெட்ஸ் ஸ்டார்ட். சீக்கிரம் வா. எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? சீக்கிரம் வா. கம் குயிக்லி. வா சீக்கிரம். கம் ஆன், ஹரி அப். சீக்கிரம், நமக்கு நேரமாகிட்டு இருக்கு. ஹரி அப், வி ஆர் கெட்டிங் லேட். உன்னுடைய புத்தகத்தை எடு அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? உன்னுடைய புத்தகத்தை எடு. டேக் அவுட் யுவர் புக். உன்னுடைய புத்தகத்தை எடு. கெட் யுவர் புக் அவுட். உன்னுடைய பையிலிருந்து புத்தகத்தை எடு. டேக் யுவர் புக் அவுட் ஆஃப் யுவர் பேக். புத்தகத்தை திறன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? புத்தகத்தை திற. ஓப்பன் யுவர் புக். 10வது பக்கத்தை திற. டர்ன் டு பேஜ் 10. உன்னுடைய புத்தகத்தை 10வது பக்கத்தில் திற. ஓப்பன் யுவர் புக் டு பேஜ் 10. 10வது பக்கத்தை பாருன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? 10வது பக்கத்தை பாரு. லுக் அட் பேஜ் 10. 10வது பக்கத்திற்கு செல். டர்ன் டு பேஜ் 10. 10வது பக்கத்தை பாரு. ஹேவ் அ லுக் அட் பேஜ் 10. உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியான்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? ஹேவ் யூ ஃபினிஷ்டு யுவர் ஹோம்ஒர்க்? உன் ஹோம்ஒர்க் முடிஞ்சுதா? ஆர் யூ டன் வித் யுவர் ஹோம்ஒர்க்? நான் என் ஹோம்ஒர்க்கை செய்ய மறந்துட்டேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் என் ஹோம்ஒர்க் செய்ய மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு டூ மை ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் செய்யலை. ஐ டிடன்ட் டூ மை ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் செய்யணும்னு மறந்துட்டேன். ஐம் சாரி, ஐ ஃபர்காட் அபவுட் மை ஹோம்ஒர்க். உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கா அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கா? டு யூ ஹாவ் அ பேன்? உன் பெனாவை கொஞ்சம் நேரம் வாங்கிக்கலாமா? கேன் ஐ பாரோ யுவர் பென்? உன் பெனாவை ஒரு நிமிஷம் பயன்படுத்திக்கலாமா? குட் ஐ யூஸ் யுவர் பென் ஃபார் அ மினிட்? என் பேனா வேலை செய்யலைன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என் பேனா வேலை செய்யலை. மை பென் இஸ்ன்ட் ஒர்க்கிங். என் பெனில் இங்கு தீர்ந்துருச்சு. மை பென் ரன் அவுட் ஆஃப் இங்க். உன்னுடைய பேனாவில் ஒன்று வாங்கிக்கலாமா? கேன் ஐ பாரோ ஒன் ஆஃப் யுவர்ஸ்? எனக்கு புரியலன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது எனக்கு புரியல. ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு சரியாக புரியல. ஐ எம் நாட் ஷுர் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு முறை சொல்ல முடியுமான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இன்னொரு முறை சொல்ல முடியுமா? குட் யூ சே தட் அகைன்? தயவு செஞ்சு இன்னொரு முறை சொல்ல முடியுமா? கேன் யூ சே தட் அகைன் ப்ளீஸ்? தயவு செய்து அதை மறுபடியும் சொல்ல முடியுமா? குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ்? கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. கொஞ்சம் மெதுவாக பேச முடியுமா? குட் யூ ஸ்பீக் அ லிட்டில் மோர் ஸ்லோலி? நீங்கள் கொஞ்சம் வேகமாக பேசுகிறீங்க. யூ ஆர் ஸ்பீக்கிங் அ லிட்டில் ஃபாஸ்ட். என்னுடைய ஆன்சர் சரியான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? என்னுடைய ஆன்சர் சரியா? இஸ் மை ஆன்சர் கரெக்ட்? நான் சரியான ஆன்சர் சொல்லியிருக்கிறேனா? டிட் ஐ கெட் த ரைட் ஆன்சர்? இது சரியான ஆன்சரா? இஸ் திஸ் த ரைட் ஆன்சர்? நான் ஆன்சர் சொல்லலாமான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நான் ஆன்சர் சொல்லலாமா? கேன் ஐ ஆன்சர்? நான் ஆன்சர் சொல்லலாமா? கேன் ஐ கிவ் த ஆன்சர்? எனக்கு ஆன்சர் தெரியும், நான் சொல்லலாமா? ஐ நோ த ஆன்சர், கேன் ஐ சே இட்? எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஐ ஹாவ் அ கொஷின். நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? இதை பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஐ ஹாவ் அ கொஷின் அபவுட் திஸ். போர்டில் எழுதுங்கன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? போர்டில் எழுதுங்க. ரைட் இட் ஆன் த போர்ட். அதை போர்டில் எழுத முடியுமா? குட் யூ ரைட் தட் ஆன் த போர்ட்? தயவு செய்து ஆன்சரை போர்டில் எழுதுங்க.
ப்ளீஸ் புட் த ஆன்சர் ஆன் த போர்ட். இதை நோட்டில் எழுதுங்கன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இதை நோட்டில் எழுதுங்க. ரைட் திஸ் இன் யுவர் நோட் புக். இதை எழுதிக்குங்க. ரைட் திஸ் டவுன். இதை குறிச்சிக்கோங்க. மேக் அ நோட் ஆஃப் திஸ். எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? எல்லாரும் அமைதியாக இருங்க. எவ்ரி ஒன் ப்ளீஸ் பி குவைட். தயவு செஞ்சு சத்தத்தை குறைச்சிக்கோங்க. ப்ளீஸ் கீப் யுவர் வாய்ஸ் டவுன். கிளாஸ் ரூம் அமைதியாக வச்சுக்கொள்வோம். லெட்ஸ் கீப் த கிளாஸ் ரூம் குவைட். என்னுடைய புத்தகத்தை பார்த்தாயான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? என்னுடைய புத்தகத்தை பார்த்தாயா? ஹாவ் யூ சீன் மை புக்? எங்காவது என்னுடைய புத்தகத்தை பார்த்தாயா? டிட் யூ see மை புக் எனிவேர்? என் புத்தகம் கிடைக்கவில்லை, நீ பார்த்தாயா? ஐ கான்ட் ஃபைண்ட் மை புக், ஹாவ் யூ seen இட்? உன் லஞ்ச் கொண்டு வந்தாயான்னு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? உன் லஞ்ச் கொண்டு வந்தாயா? டிட் யூ பிரிங் யுவர் லஞ்ச்? உன் லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்தாயா? டிட் யூ பிரிங் யுவர் லஞ்ச் பாக்ஸ்? உன் லஞ்ச் உன்னோட இருக்கா? டு யூ ஹாவ் யுவர் லஞ்ச் வித் யூ? லஞ்ச் சாப்பிட்லாமான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? லஞ்ச் சாப்பிட்லாமா? லெட்ஸ் ஹாவ் லஞ்ச். லஞ்ச் சாப்பிடும் நேரம். இட்ஸ் லஞ்ச் டைம். நம்ம லஞ்ச் சாப்பிட்லாமா? லெட்ஸ் ஈட் அவர் லஞ்ச். உன் லஞ்சில் கொஞ்சம் எனக்கு கூட அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? உன் லஞ்சில் கொஞ்சம் எனக்கு கூட. கேன் ஐ ஹாவ் சம் ஆஃப் யுவர் லஞ்ச்? கொஞ்சம் சாப்பிட்லாமா? கேன் ஐ ஹாவ் அ பைட்? கொஞ்சம் என் கூட பகிர்ந்துக்கிறியா? கேன் யூ ஷேர் சம் வித் மீ? பெல் அடிச்சிருச்சுன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? பெல் அடிச்சிருச்சு. த பெல் ஹேஸ் ரங். இப்போ தான் பெல் அடிச்சுது. த பெல் ஜஸ்ட் ரங். அடுத்த கிளாஸ்க்கான நேரம். இட்ஸ் டைம் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸ் என்னன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? அடுத்த கிளாஸ் என்ன? வாட்ஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ்? அடுத்து என்ன கிளாஸு? வாட் டு வி ஹாவ் நெக்ஸ்ட்? அடுத்து எந்த கிளாஸு? விச் கிளாஸ் டு வி ஹாவ் நெக்ஸ்ட்? இன்னைக்கு டெஸ்ட் இருக்கான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இன்னைக்கு டெஸ்ட் இருக்கா? டு வி ஹாவ் அ டெஸ்ட் டுடே? இன்னைக்கு டெஸ்ட் இருக்கா? இஸ் தேர் அ டெஸ்ட் டுடே? இன்னைக்கு டெஸ்ட் நடக்குதா? ஆர் வி ஹேவிங் எ டெஸ்ட் டுடே? நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. வி ஹாவ் அ டெஸ்ட் டுமாரோ. நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. தேர் இஸ் எ டெஸ்ட் டுமாரோ. மறக்காத, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. டோன்ட் ஃபர்கெட் வி ஹாவ் அ டெஸ்ட் டுமாரோ. நான் படிக்க வேணும் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் படிக்கணும். ஐ நீட் டு ஸ்டடி. டெஸ்ட்டுக்காக நான் படிக்கணும். ஐ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் த டெஸ்ட். நாளை டெஸ்ட்டுக்கு நான் தயாராகணும். ஐ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் டுமாரோஸ் டெஸ்ட். இன்னைக்கு பள்ளி எத்தனை மணிக்கு முடியும்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இன்னைக்கு பள்ளி எத்தனை மணிக்கு முடியும்? வாட் டைம் டஸ் ஸ்கூல் எண்ட் டுடே? இன்னைக்கு எத்தனை மணிக்கு நம்ம ஸ்கூல் முடியும்? வாட் டைம் டு வி ஃபினிஷ் டுடே? இன்னைக்கு ஸ்கூல் எப்போ முடியும்? வென் டஸ் ஸ்கூல் ஃபினிஷ் டுடே? உன் அம்மா உன்னை அழைச்சிட்டு போக வருவாங்களா? உன் அம்மா உன்னை அழைத்து செல்ல வருவார்களா? இஸ் யுவர் மம் கம்மிங் டு பிக் யூ அப்? இன்னைக்கு உங்கள் அம்மா உன்னை அழைச்சி செல்ல வருவாங்களா? இஸ் யுவர் மம் பிக்கிங் யூ அப் டுடே? இன்னைக்கு உன்னை அழைத்து செல்ல யார் வருவாங்க? ஹூஸ் பிக்கிங் யூ அப் டுடே? நாளைக்கு சந்திப்போன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நாளைக்கு சந்திப்போம். see you tomorrow. நாளைக்கு ஸ்கூலில் சந்திப்போம். see you at school tomorrow. அப்படின்னா நாளைக்கு சந்திப்போம். see you tomorrow then. வீட்டு பாடம் செய்ய மறக்காத அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வீட்டு பாடம் செய்ய மறக்காத. டோன்ட் ஃபர்கெட் டு டூ யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் செய்ய மறக்காத. ரிமெம்பர் டு டூ யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கை முடிச்சுடு. மேக் ஷுர் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். இப்போ ரியல் லைஃப் ஸ்கூல் கான்வர்சேஷன். டீச்சர் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் எப்படி பேசுகிறாங்க? சீன் 1 கிளாஸ் ரூம். குட் மார்னிங் எவ்ரி ஒன்.
Good morning, teacher. Take out your book. Which page, ma'am? Turn to page 10. Ma'am, I don't understand this question. No problem. I'll explain it again. Thank you, ma'am. Scene 2 during class. Now write this in your notebook. Ma'am, can I answer? Sure. What's your answer? I think the answer is 25. That's correct. Good job. Thank you. Scene 3 with your friend. Hey, do you have a pen? Yes, here you go. Thanks. My pen isn't working. No problem. You can use mine. Thanks. Scene 4 lunch break. Did you bring your lunch? Yes. What about you? I brought mine too. Can I have a bite? Sure. Thanks. Scene 5 end of a school. What's the next class? We have Max next. Oh, okay. What time does school end today? It ends at 4. Great. See you tomorrow. See you. இப்போ ரோல் ப்ளே ப்ராக்டிஸ். நான் டீச்சராக ஃப்ரெண்டு டைலாக் சொல்வேன், நீங்கள் ஸ்டூடெண்ட் டைலாக் சொல்லுங்கள். குட் மார்னிங் எவ்ரி ஒன். Take out your books. Turn to page 10. No problem. I will explain it again. Now write this in your notebook. Sure. What's your answer? That's correct. Good job. Yes. Here you go. No problem. You can use mine. Did you bring your lunch? I brought mine too. Sure. What's the next class? Oh, okay. It ends at 4. See you. ஃபைனல் ஸ்பீக்கிங் டெஸ்ட். இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை சரின்னு பார்க்கலாம். 5ல் எத்தனை சரியாக சொன்னீங்க? 5க்கு 5னா எக்ஸலண்ட். 5 சென்டென்ஸை இதே மாதிரி தேர்ந்தெடுத்து டெய்லியும் ரியல் லைஃப்பில் பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாம் இதோட 5 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சை முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னும் 25 நாள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் டே 6.